வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 7. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாதமா நம்ம பண்ண போறது வந்து அவலும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம் தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அவல், அதில் கொஞ்சம் 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்க போறோம், பொடிச்சிட்டு வேக வைக்க போறோம். முதலே வந்து நல்லா ஒரு வெள்ளை துணியில போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அவலை வந்து நல்லா புடச்சி எடுத்துருங்க, பாசிப்பருப்பை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, அப்போ டஸ்ட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுலேயே பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு நெய்யில் வறுபட்டுறது நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துண்டா போதும். இப்போ அவல் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுறது ஆறினோடனே நம்ம வந்து கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து கடாயில் மாற்றிட்டு பால் விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பால் வந்து காய்ச்சி தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பால்லே வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். பால்லே வேகட்டும். பாருங்க, கொதிச்சு வெந்துன்னு வருது. இன்னும் கொஞ்சம் பாலையும் சேர்த்துடலாம். நாம ஃபுல்லா பால் சேர்த்துட்டேன். நம்ம வந்து அவல் பாசிப்பருப்பு வந்து வறுத்திருந்தோமா, அது நல்லா வெந்திருத்து. பால்லே வேக வைங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லா வெந்திருத்து. இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கல. நான் வந்து 1 கப் அவல் எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.25 கப்பு வெல்லம் எடுத்து கரையை விட்டு கொதிக்க விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போக கொதிச்சு ரெடியா இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் நெய்ல தேங்காயை பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது வறுத்து சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துடலாம், வறுத்த தேங்காயை. இப்போ கொஞ்சம் ஆறெடுத்து நம்ம வந்து வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பிரசாதம் பார்த்துருப்பீங்க, அவல் பாசிப்பருப்பு சேர்த்த ஒரு பாயசம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.